Hello friends, நான் கணேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிக்சருக்குள்ள நம்ம வந்து எப்படி ஒரு சீக்ரெட் மெசேஜை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிக்சர் ஃபைல் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இமேஜோட நேம் பாத்தீங்கன்னா நான் வந்து இமேஜ் தான் வச்சிருக்கேன். சோ அதோட ஃபைல் ஃபார்மட் பாத்தீங்கன்னா JPG ஃபார்மட்ல நான் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் .jpg இந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த பிக்சருக்குள்ள தான் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஹைட் பண்ணி வைக்க போறோம். சோ எப்படி ஹைட் பண்ணலாம் அத பத்தி நான் சொல்லிறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எம்ப்டி டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ விண்டோஸ் R பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஓபன் ஆகும். நான் வந்து நோட்பேட் ஓபன் பண்றேன். இப்போ நம்ம இதுல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து எந்த மெசேஜ் வேணாலும் நீங்க வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இத நம்ம வந்து இமேஜ்க்குள்ள வச்சு நம்ம ஹைட் பண்ண போறோம். சோ இப்போ பாருங்க டைப் பண்றேன். Hello friends, I am Ganesh நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இத தான் நம்ம வந்து பிக்சருக்கு ஹைட் பண்ணி வைக்க போறோம். சோ எப்படி ஹைட் பண்ணலாம் அத பத்தி நான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல நான் வந்து சேவ் பண்றேன். சோ இத பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சீக்ரெட் நான் சேவ் பண்றேன். சோ சீக்ரெட் டெக்ஸ்ட்னால நம்ம வந்து சீக்ரெட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்ரெட் நமக்கு வந்து சேவ் ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து இந்த இமேஜ்க்குள்ள நம்ம வந்து மறைக்க போறோம். சோ இப்போ வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. சோ சிம்பிள் கமாண்ட் தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிரும். இதுல நான் சொல்ற கமாண்ட்ஸ் அப்படியே டைப் பண்ணுங்க. காப்பின்னு டைப் பண்ணுங்க. COPY காப்பின்னு டைப் பண்ணிட்டு /b கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து உங்க இமேஜ் நேம் கொடுங்க. அந்த இப்போ நான் வந்து இமேஜ் தான் வச்சிருக்கேன் இந்த நேம். சோ நான் வந்து இமேஜ்னு கொடுக்கிறேன். image dot அதோட ஃபைல் ஃபார்மட் பாத்தீங்கன்னா நான் வந்து JPG ஃபார்மட் வச்சிருந்தேன். நான் அத கொடுத்துறேன். சோ இந்த எக்ஸ்டென்ஷன் நேமை நீங்க வந்து மிஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஹைட் ஆகாது. நெக்ஸ்ட் சின்னதா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. இத நீங்க பிரஸ் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் நேமை டைப் பண்ணுங்க. நான் வந்து டெக்ஸ்ட் நேமை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சீக்ரெட்னு வச்சிருந்தேன். சோ இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் வந்து இதல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதோட ஃபார்மட் நீங்க கொடுத்துருங்க TXT. சோ டெக்ஸ்ட் ஃபார்மட்ல நான் வந்து TXT னு கொடுத்துட்டேன். இப்போ நீங்க வந்து என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. சோ பாத்தீங்கன்னா தெரியும் one files copied வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த இமேஜ்க்குள்ள நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணிட்டோம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ஓபன் பண்ணலாம் அத பத்தி நான் சொல்லிறேன். இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ்ல வச்சு நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இமேஜ் மட்டும் தான் ஓபன் ஆகும். சோ இதுக்குள்ள இருக்க நம்ம வந்து என்ன டெக்ஸ்ட் வச்சிருக்கோம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் அத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அத பத்தி நான் சொல்லிறேன். சோ இப்போ அந்த இமேஜ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் வித்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நோட்பேட் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டெக்ஸ்ட்ல வந்து இருக்கும். இப்போ பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பாட்டம்ல கடைசியா பாத்தீங்கன்னா hello friends I am Ganesh நம்ம வந்து டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும். சோ நீங்க வந்து எந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிருந்தாலும் நமக்கு வந்து பாட்டம்ல தான் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து சீக்ரெட் மெசேजेस நம்ம வந்து ஒரு இமேஜ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் சந்திக்கிறேன். Thanks for watching. Please subscribe.